என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை நான் படிக்கிறேன். யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினான், அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மன்னாவை கொடுத்ததை குறித்தும், 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாறாவின் தண்ணீரை மதுரமா மாற்றினதை குறித்தும் தொடர்ந்து நம்ம இந்த யாத்திராகமத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் ரெவிதீமில் வராங்க. அவர்கள் தாகத்தினாலே அவர்கள் கஷ்டப்படுறாங்க, தண்ணீர் இல்லை. அப்போ பாருங்கள், இவர்கள் சோர்ந்து விடாய்த்திருக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது அவர்கள் விடாய்த்திருந்த நேரம். அப்போ தான் இந்த அமலேக்கியர்கள் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்புறமாக தாக்கி அவர்களை முறியடிக்க முயற்சி செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கியன் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் வந்துவிட்டு போகிறவன் அல்ல. நிறைய நேரம் நம்ம யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அன்னைக்கு அமலேக்கியர்கள் எதிர்த்து நின்னாங்க இஸ்ரவேல் ஜனங்களை நினச்சி நம்ம அதோடு கூட நிறுத்திடுவோம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அதை தாண்டி வந்தீங்கன்னா, நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இதே அமலேக்கியன் தான் சவுலையும் எதிர்த்து வந்தான். 15ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் தேவன் சவுலை நம்பி, சவுல் ராஜாவை நம்பி இந்த அமலேக்கியனை அவன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்த ராஜாவை இந்த சவுல் மேற்கொள்ள தவறிவிட்டான். அதனால தான் 500 வருஷங்கள் கழித்து எஸ்தர் ராஜாத்தின் கையில் அதே அமலேக்கியனை, அந்த ஆமான் என்ற அந்த துஷ்டனை, அந்த அமலேக்கியனை இந்த பென்யமின் கோத்திரத்தை சார்ந்த இந்த எஸ்தருடைய கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவர் ஜெயித்தார். நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வருகிற அமலேக்கியனையும் ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த அமலேக்கியன் எப்படிப்பட்டவன், இவன் யார் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் என்று வாசிக்கிறோம். கவனிங்க, இந்த அமலேக்கியன் யார் என்றால் ஏசாவினுடைய வம்சத்தான் என்று பார்க்கிறோம். அப்போது ஏசாவினுடைய வம்சத்தான். ஏசா அப்படின்னாலே மாம்சத்துக்கு உரியவன் அவன். இந்த அமலேக்கியன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்போதுமே ஆவிக்குரியவனுக்கு எதிராக நிற்பவன். இந்த அமலேக்கியனுடைய இருதயம் எப்போதும் ஆவிக்குரியவர்களுக்கு எதிராக சிந்திக்கும். இந்த அமலேக்கியனுடைய செய்கைகள் ஆவிக்குரியவர்களுக்கு எதிராக நிற்கும். மாம்சத்துக்குரியவர்களோடு இந்த அமலேக்கியன் சண்டை போடவே மாட்டான். மாம்சத்துக்குரியவர்களோடு இந்த அமலேக்கியனுக்கு பிஸ்னஸே இல்லை. மாம்சத்துக்குரியவனுக்கும் இந்த அமலேக்கியனுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக தேவனுக்கு பயந்து ஒழுங்காக கிரமமாக வேதத்தை படித்து பயபக்தியாய் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளா, நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா, சத்தியத்திற்காக வாழணுன்ற இருதயம் உங்களுக்கு இருக்குதா, தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற அந்த வைராக்கியமும் தரிசனமும் உங்களுக்கு இருக்குதா? இருந்தால் பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக இந்த அமலேக்கியன் இன்னைக்கும் எதிர்த்து வருவான். அப்போது இந்த அமலேக்கியனை ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இந்த சீரீஸ் ஆஃப் மெசேஜஸில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்னென்னா, இன்றைக்கி இந்த அமலேக்கியனை நீங்கள் ஜெயிக்கிறதற்கு முதலாவது திட்டம் பண்ணுங்கள், தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அமலேக்கியன்ட்ட தோற்றது போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நீங்கள் விடாய்த்து இருக்கும்போது இந்த அமலேக்கியன் உங்களை தாக்கிட்டானா, நான் வேதத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆவது அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. மோசேயும் சோர்ந்துட்டாரு. அப்புறம் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்போ சோர்ந்து போயிருக்கிறாங்க. இவங்க சோர்ந்து இருக்கிற நேரத்தில் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்து, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் சோர்ந்து போயிட்டாங்க, அவர்களும் சோர்ந்துட்டாங்க. 8ஆம் வசனம், அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அங்கே அவர்களோடு கூட ஒரு சண்டை நடக்குது. இந்த அமலேக்கியன் இவங்கெல்லாம் சோர்ந்து போகிற நேரம், கொஞ்சம் விடாய்த்து போகிற நேரம், இவங்களோடு கூட அமலேக்கியன் எதிர்த்து நிற்பான். இன்னைக்கும் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் உங்களை சோர்வடைய செய்யக்கூடிய பிரச்சனைகள் வரும். நீங்கள் சோர்ந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் வரும்.
நீங்கள் நல்ல உற்சாகமாக இருக்கிற வரைக்கும் இந்த அமலேக்கன் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போ நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, உங்கள் ஆவியில் தொய்ந்து போகிறீங்க, எதையாவது பார்த்து டிஸப்பாயிண்ட் ஆகிறீங்களா, யாராவது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா, உங்களை யாராவது டைவர்ட் பண்ணுறாங்களா, உங்களோட கூட பேசி உங்களுடைய உற்சாகத்தை யாராவது குறைக்கிறாங்களா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வரும். ஆனால் நீங்கள் நின்று ஜெயிக்கிறதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை தர விரும்புகிறார். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். உபாகமம் 25ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம், எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல். உங்களோடு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களா? அமலேக்கன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். பாருங்க 18ஆம் வசனம், நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நீங்கள் இளைத்திருக்கிற நேரம், டயர்டாகிற நேரம், ஐயோ சில காரியத்தெல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களே, அந்த நேரம். அப்போ தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பயந்து நிற்கிறவர்களுக்கு விரோதமாய் வருகிறவன், நீங்கள் இளைத்திருக்கிற நேரம் வருகிறவன். அது மாத்திரமல்ல, 18ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் பலவீனரை எல்லாம் உங்களை பலவீனப்படுத்துவான். நீங்கள் சோர்ந்துட்டீங்களா, பலவீனப்படுத்துவான். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப முடியாமல் தடுமாறுறீங்களா, உங்களை பலவீனப்படுத்துவான். நீங்கள் பாருங்கள், சில பிரச்சனையெல்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் டயர்ட் ஆயிட்டீங்களோ, பிரியமானவர்களே, நீங்கள் ரொம்ப உடஞ்சி போய் இதுக்கு மேலே எழும்ப முடியாது, என் பிரச்சனை எவ்வளோ பெருசு தெரியுமா, என் வேதனை எவ்வளோ பெருசு தெரியுமான்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் விடாய்த்து போயிட்டீங்களோ, டயர்ட் ஆயிட்டீங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஓட முடியாது, பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு காரியத்தை தீர்மானித்து கொள்ளுங்கள். இப்போ அமலேக்கன் எழும்புவான். விடாய்த்திருக்கிற நேரம், நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரம், அவன் பின்னால் வந்து உங்களை தாக்கி உங்களை எழும்ப விடாமல் ஆக்குறதற்கு பதிலாய் எழும்புவதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகம், மாம்சம், இந்த பிசாசு எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால் உண்டானவை. எனவே ஜாக்கிரதையா இருப்போம். இன்னைக்கு இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க, மனப்பாட வசனத்துக்காக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இது பிசாசினால் உண்டானவை. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? யெகோவா நிசி என்று நாமும் தைரியமாக முழக்கமிட போகிறோம். சோர்வை தள்ளிட்டு சுதாரிச்சுக்குவோம். இந்த அமலேக்கன் வந்து என்னை மடங்கடிக்கிறதுக்கு பதிலாய் நான் எழும்புவேன், நான் ஜெயிப்பேன். ஏன்னா இவன் உலகத்தினால் உண்டானவன், நான் ஆவிக்குரியவன். நீங்கள் அறிக்கை பண்ணிக்கோங்க, நான் ஆவிக்குரியவன். நீங்கள் சொல்லுங்க, நான் ஆவிக்குரியவள். இந்த வார்த்தையை சொல்லி இன்னையிலிருந்து உங்களுக்கு எதிராக எழும்புகிற அமலேக்கனை ஜெயிக்க தேவன் கிருபை தருவார். நாளைக்கு இந்த செய்தியில் தொடர்ந்து அமலேக்கன் எப்படி மேற்கொள்வது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைங்க. மனப்பாட வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு யெகோவா நிசியாக இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எப்போதும் ஜெயிக்கிறவர்களாக நீர் எங்களை நிலைநிறுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தோற்று நாட்கள் போதும், விடாய்த்த நாட்கள் போதும், உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போன நாட்கள் போதும். தேவனுக்கு பயப்படுகிற இவர்களுக்கு எதிராக எழும்புகிற அமலேக்கனை ஜெயிக்க மேற்கொள்ள கிருபை பாராட்டும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோராள்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.